கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த மாணவர்களை கண்டித்த காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து சுற்றுவட்டார கிராம பகுதிகள் வழியாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பயணிப்பதாக புகார் எழுந்த நிலையில் அங்குசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தனது கால் தரையில் படும்படி தொங்கிக் கொண்டு பயணித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அங்குசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் தொடர்ச்சியாக பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி பயணிப்பதை கவனித்து பண்ருட்டி காவல் உதவி ஆய்வாளர் பிரசன்னா மாணவர்கள் அனைவரையும் பேருந்தில் இருந்து இறக்கி எச்சரித்தார். பேருந்து விபத்தில் சிக்கினால் கைகால்களை இழந்து வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என எடுத்துக் கூறியவர் மாணவர்களுக்கு நூதன தண்டனையும் வழங்கினார். ஆனால் அது தண்டனை அல்ல என்றும் விழிப்புணர்வுக்காகவே அவ்வாறு செய்வதாகவும் மாணவர்களிடம் எடுத்துரைத்த காவல் உதவி ஆய்வாளர் தானே அதனை செய்தும் காண்பித்தார். என்ன பண்றீங்க? இப்படி ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அவ்வாறு செய்ய வைத்தார். அத்துமீறி நடந்து கொள்ளும் மாணவர்களுக்கு இது தேவைதான் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. இன்றைய தமிழ் மாற்றி அனுப்பி வைக்கலாம். சிறிய உதவியும் பெருந்துயர் துடைக்கும் என்பதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நியூஸ் 18 தொலைக்காட்சியுடன் நல்ல உள்ளங்கள் கரம் கொடுங்கள் என கேட்டுக் கொள்கிறோம். மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த பெருமழை மற்றும் வெள்ளம் தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க தொடர்ந்து களப்பணியாற்றுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். உதவி செய்ய முன்வருவோர் அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உதவிக்கரம் நீட்ட விரும்புவோர் தங்களால் இயன்ற பொருட்களை சென்னையில் உள்ள நியூஸ் 18 தொலைக்காட்சி முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். தண்ணீர் பாட்டில், அரிசி, மளிகை பொருட்கள், பிஸ்கட், பிரெட், சானிட்டரி நாப்கின், குழந்தைகளுக்கான நாப்கின், போர்வை, பாய் உள்ளிட்டவைகளை அனுப்பலாம். மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, புதிய உடைகள், அவசர கால மருந்துகள், நோட்டு புத்தகங்கள், பள்ளிக்கூட பைகள் ஆகியவற்றையும் பொதுமக்கள் அனுப்பி வைக்கலாம். சிறிய உதவியும் பெருந்துயர் துடைக்கும் என்பதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நியூஸ் 18 தொலைக்காட்சியுடன் நல்ல உள்ளங்கள் கரம் கொடுங்கள் என கேட்டுக் கொள்கிறோம். மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த பெருமழை மற்றும் வெள்ளம் தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க தொடர்ந்து களப்பணியாற்றுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம்.
உதவி செய்ய முன்வருவோர் அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உதவிக்கரம் நீட்ட விரும்புவோர் தங்களால் இயன்ற பொருட்களை சென்னையில் உள்ள நியூஸ் 18 தொலைக்காட்சி முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். தண்ணீர் பாட்டில், அரிசி, மளிகை பொருட்கள், பிஸ்கட், பிரெட், சானிட்டரி நாப்கின், குழந்தைகளுக்கான நாப்கின், போர்வை, பாய் உள்ளிட்டவைகளை அனுப்பலாம். மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, புதிய உடைகள், அவசர கால மருந்துகள், நோட்டு புத்தகங்கள், பள்ளிக்கூட பைகள் ஆகியவற்றையும் பொதுமக்கள் அனுப்பி வைக்கலாம். சிறிய உதவியும் பெருந்துயர் துடைக்கும் என்பதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நியூஸ் 18 தொலைக்காட்சியுடன் நல்ல உள்ளங்கள் கரம் கொடுங்கள் என கேட்டுக் கொள்கிறோம். மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த பெருமழை மற்றும் வெள்ளம் தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க தொடர்ந்து களப்பணியாற்றுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.